guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ சம்மர் காலம் வந்துருச்சு. சோ வெயில் காலம் வந்தாலே ரொம்பவே ஸ்வெட் ஆகும், ஹீட்டாவே இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே ஐஸ் வந்து சாப்பிடணும்னு தோணும். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ஐஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ அந்த ஐஸை தான் நம்ம பண்ண போறோம். அதுவும் பைனாப்பிள் வச்சு நம்ம பண்ண போறோம். வெயில் காலங்களில் வந்து இந்த பைனாப்பிள் வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு. அதனால பைனாப்பிள் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இந்த பைனாப்பிளில் பார்த்திங்கன்னா பித்தத்தினால வர வாந்தி, மயக்கம் இதெல்லாமே வந்துட்டு இந்த பைனாப்பிள் நம்ம சாப்பிடும்போது வந்து அதெல்லாமே ரெடியூஸ் ஆகும். அண்ட் வந்து இதில் ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வந்து குறையும். அண்ட் மெயினாக என்ன அப்படின்னா தொப்பையை குறைக்கலாம். அதுக்காக தான் இந்த பைனாப்பிள். ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அண்ட் வந்து சுகர் எடுத்துக்கலாம். சுகர் போட்டுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை தேன் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். லைட்டாக போட்டாலே போதும், ஏன்னா பைனாப்பிள்லேயே அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும். அது சுகர் வந்து ஆப்ஷனல் தான், போடுறதுனா போட்டுக்கலாம், இல்லை அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஐஸ் மோல்டு எடுத்துக்கோங்க. ஐஸ் மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம டம்ளரில் கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த பைனாப்பிள் ஃபுல்லாக அரைச்சிக்க போகிறேன். இந்த பைனாப்பிள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, அதனால நான் சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும் சர்க்கரை போட்டுக்கிறேன். இதை வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இது வந்து இந்த ட்ரேயில் ஊற்றுறதுக்காக ஒரு டம்ளரில் நான் மாற்றிக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக நம்ம வந்து நேச்சுரலாக ஃப்ரூட்ஸை வச்சே நம்ம பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்க கூட இதை சாப்பிட்லாம். இதில் நம்ம வந்து எசன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நம்ம யூஸ் பண்ணாததுனால ரொம்பவே ஹெல்த்தியாக தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது. தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இதே மாதிரி ட்ரே இல்லை அப்படின்னா நீங்கள் டம்ளரில் இந்த மாதிரி டம்ளரில் வந்துட்டு ஊற்றிட்டு மேலே ஒரு பாலித்தீன் கவர் அந்த மாதிரி போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஐஸ் ஸ்டிக் வந்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு 4லேருந்து 8 மணி நேரம் வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம நைட்டில் செஞ்சு ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் நல்ல ஒரு வெயில் வர டைமில் எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஓகே, இதை இப்போ நான் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். இது ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வச்சாச்சு. இது ஒரு 6 to 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 8 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. நம்மளோட ஐஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு நம்மளோட ஐஸ்.